போட்டுருவேன். ஹாய். அதாவது ரேஷனில் போட்ட கோதுமை இருந்ததா, ஸோ அதை தான் நாங்கள் எப்போதுமே ரெகுலராக அரைச்சி வச்சுக்குவோம். ஏன்னா கடையில் வாங்குறதுல மைதா வந்து மிக்ஸ் ஆகி வருமா, ஸோ அதனால் ப்யூராக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ரேஷனில் கோதுமை வாங்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு 6-7 வாஷ் பண்ணிவிட்டு இல்லை 10 கூட பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்காக வந்து அரைச்சி வச்சுப்போம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ அளவுக்கு பச்சரிசி. இது ரெண்டையுமே அம்மா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது பேக் சைட்லாம் எங்கள் வீடோட பேக் சைட்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வீடுகள்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சைடு வியூ. சைட்லேயும் கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, எல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் ஊரோட ஃப்ரண்ட் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்கும். ஒரு வில்லேஜ்னால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். இது வந்து திருச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குதா, ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக ரொம்ப இன்டீரியர் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. மெயினில் தான் இருக்கிறோமா. இங்கே பாருங்கள், லாரி பஸ்லாம் போகுதா தெரியுதா. அடுத்து ரயில்வே ட்ராக் இருக்குது, கரெக்டாக ட்ரெயினும் வந்துச்சு. அப்படியே உங்களுக்காக கேப்சர் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா காவேரி ஆறு தெரியும். அந்த ஒயிட் கலரில் இருக்க பாருங்களேன், அதுதான் காவேரி ஆறு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். எங்கள் வில்லேஜ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்கள் அம்மா வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்களா, நான் போய் இந்த துணியை விரிக்கிறேன்ட்டு நானும் காற்றுல துணியை வச்சு படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே களத்தில் இறங்கிட்டாங்க. நானும் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் இரிச்சு விட்டு அப்புறம் எங்கள் அம்மா அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கோதுமை அரிசி எல்லாத்தையும் காய வச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நல்லா இன்றைக்கி வெயில் அடிக்குது. ஸோ நல்லா காஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள்லையே. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீடை தான் உங்களுக்கு, அதாவது எங்கள் வீடோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப உள்ளாரெல்லாம் போய் காட்ட மாட்டேன், சும்மா ஓவராலாக காட்டுறேன். அதாவது நாங்கள் எங்கள் வீட்டு மேலே இந்த மணிக்கூண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மாடி ஏறுற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து முன்னாடி வந்து மிரர் வச்சுருக்கோம். சைடில் வந்து இது பேர் வந்து கிராதிம்பாங்க. ஸோ அது வச்சுருக்கோம், கொஞ்சம் டிசைனுக்காக தான் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாத்ரூம் தான் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணிலாம் காட்டல. அடுத்து இது வந்து என் அக்காவோட பெட்ரூம். அடுத்து இருக்கிறது வந்து என்னோடய பெட்ரூம். ஸோ ஆளுக்கு ஒரு பெட்ரூம் மேலே இருக்குது. பெருசாக நான் வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எப்போயாவது வந்து இந்த வீடியோ பண்ணுறது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இல்லை என்னோடய திங்ஸ் எல்லாம் என்னோடய ரூமில் தான் வச்சுப்பேன். பெருசாக இங்கே தூங்கலாம் மாட்டேன், கீழே தான் அம்மா அப்பா கூட தான் தூங்குவேன். ஸோ என்னோடய பர்சனல் திங்ஸு எல்லாமே வந்து என் ரூமில் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் அரிசியும் காஞ்சிருச்சா, நல்லா ஒரு 2 மணி நேரம் கழித்து கிண்டி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மறுநாள் வந்து ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அங்கே அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அங்கே ரைஸ் மில் இருக்கா. ஸோ அம்மா உள்ளார அரைச்சிட்டு இருந்தாங்களா, என்னால் உள்ளார நிற்கவே முடியல. அங்கே எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் அரைச்சி முடிச்சோடனே அம்மா கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஆற வச்சிடணும், இல்லைன்னா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும் சூடாக இருக்கனால. அப்புறம் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கெட்டில் மாற்றி வச்சிட்டோம். அவ்வளோதான், ஒர்க் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.